ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிராஃப்ட் கைட்லைன்ஸ் ஆன் கோல்டு கொண்டு வராங்கன்றது முதல் கேள்வி. கோல்டு லோன் வச்சு தான் பல பேர் தொழில் தொடங்குவாங்க. நம்மளுக்கெல்லாம் தெரியும், கோல்டை பிளெட்ஜ் பண்ணி லோனை வாங்க முடியாத அளவுக்கு கைட்லைன்ஸ் இருக்குன்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டிராஃப்ட் கைட்லைன்ஸ் ஃபார் கோல்டு லோன்ஸ்ல 9 ப்ரொபோசல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொபோசல்ஸ். 1 லட்ச ரூபா கோல்டு வச்சா 75,000 தான் தரணும், அதாவது 75% ஆஃப் த வேல்யூ தான் தரணும் அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. 22,000 25,000 டன் வரைக்கும் கோல்டு வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வச்சிருக்காங்க. லோன் கொடுக்கும்பொழுது கோல்டு பியூரிட்டி சர்டிபிகேட்டும் கொடுக்கணும், பேங்கர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது பேங்கர் பொறுத்த வரைக்கும் கோல்டு கொடுத்தா அந்த கோல்டுக்கு லோன் கொடுக்கறது தான் அவங்களுடைய பொறுப்பா இருந்துட்டு இருந்தது. புல்லியனோ ரா கோல்டோ லோனு கொடுக்கப்படாது அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ்னால ஸ்மால் டிக்கெட் பாரோவர்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது. எந்த பாலிசி வந்தாலுமே டெஃபினட்டா அது பொலிட்டிசைஸ் ஆனாதான் மக்களுக்கும் தெரியப்படும். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிராஃப்ட் கைட்லைன்ஸ் கோல்ட் லோன்ஸ்க்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க April 9, 2025 அன்னைக்கு. இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ் ஆகப்பட்டது இப்ப சர்ச்சையானது மட்டும் இல்லாம பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட லீடர்ஸும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிராஃப்ட் கைட்லைன்ஸ் ஆன் கோல்ட் லோன்ஸ் மேல நிறைய வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது ஏன் விமர்சனம் பண்றாங்க, இதுல என்ன இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இது வந்து இந்த நேரத்தில் இது கட்டாயம் தேவையா, இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிராஃப்ட் கைட்லைன்ஸ் ஆகப்பட்டது யூனியன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்களா இல்லையா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன வந்து இதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிராஃப்ட் கைட்லைன்ஸ் ஆன் கோல்ட் லோன் ஆகப்பட்டது. இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ் ஆன் கோல்ட் லோன்ஸ் ரிலீஸ் பண்ண உடனேயே பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலா குறு சிறு தொழில்கள் பண்ணக்கூடியவங்க இந்த கோல்ட் லோனை பேஸ் பண்ணி தான் அவங்க தொழிலை நடத்திட்டு இருக்காங்க. டிப்பிக்கலா கோல்ட் லோனை வச்சு தான் பல பேர் தொழில் தொடங்குவாங்க. நம்மளுக்கெல்லாம் தெரியும், இப்போ தமிழ்நாட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா காய்கறி வியாபாரம் பண்றவங்க, சென்னையில் ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்பேடு சின்ன சின்ன கடைகள் மார்க்கெட்ல வச்சிருக்கவங்க, அது மட்டும் இல்லாமல் தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா நகை எடுத்துட்டு போயிட்டு கடையில வச்சு லோன் வாங்கி அதை வச்சு தான் பிஸ்னஸ் தொடங்குவாங்க. அந்த மாதிரி தான் பல பிஸ்னஸ் நம்ம நாட்டில் தொடங்கியிருக்காங்க, எஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் கூட. நீங்க திருப்பூர்ல போய் பார்த்தீங்கன்னாலும் பல பேர் இன்னைக்கு வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ல இருக்காங்க. ஆனால் அவங்க தொடங்கின பிஸ்னஸ் ஆகப்பட்டது வீட்டில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாராவது கோல்டு கொடுத்து அந்த கோல்டை வச்சு தான் தொழில் தொடங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் படிப்புக்கு கூட மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க படிக்கிறாங்கன்னு சொன்னாக்க கோல்டு லோன் பேஸ் பண்ணி தான் படிக்க வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கோல்டு லோன் ஆகப்பட்டது நம்ம நாட்டில் பல டிகேட்ஸாகவும் வருடங்களாகவும் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த கோல்டு லோன் மேல இப்ப ஏன் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் கொண்டு வராங்க, டிராஃப்ட் லைன்ஸ் ஏன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிராஃப்ட் கைட்லைன்ஸ் ஆன் கோல்டு கொண்டு வராங்கன்றது முதல் கேள்வி. அப்படி பார்க்கும் பொழுது கோல்டு லோன் ஆகப்பட்டது எப்பயுமே பேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு செக்யூர்ட் லோன். காரணம் என்னன்னா, கொலேட்ரல் கொடுத்து தான் நீங்க வந்து கோல்டை கொடுத்து தான் அதை பிளெட்ஜ் பண்ணி தான் கொலேட்ரலா வச்சு தான் நீங்க லோன் எடுக்கிறீங்க. அப்படின்னும் போது கோல்டு பிரைஸ் அப்ரிசியேஷன் ஆகும் பொழுது எந்த வேல்யூல அவங்க கொடுத்தாங்களோ அந்த லோனை தான் அவங்க ரிகவர் பண்ண போறாங்க. கோல்டு லோன் ஆகப்பட்டது அசெட் பேக்ட் லோன். அதனால லோனே டிஃபால்ட் ஆனாலும் கோல்டு இருக்கிறதுனால ஈஸியா லிக்விடேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் லேண்டை வந்து மார்ட்கேஜ் பண்ணி லோன் எடுக்கிறாரு. அவர் வந்து லோன் கட்ட முடியாம போகுது, இல்ல வாரா தொகையா அது மாறிடுது, வாரா கடனா மாறிடுது, என்பிஏவா மாறிடுதுன்னா அந்த லேண்டை பேங்க் வித்து தான் அவங்க வந்து காசு பண்ண முடியும். ஆனால் கோல்டு லோன் பொறுத்த வரைக்கும் பேங்க்குக்கு ஈஸியாக லிக்விடேட் பண்ணி வராத கடனை, அதாவது வாரா கடனை கோல்டை வித்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய கோல்டு லோன் ஸ்கீம் ஆகப்பட்டது பல வருடங்கள் இந்தியாவில் வந்து சிஸ்டமேட்டிக்காக காமன் பீப்புளுக்கும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் ஏழைங்களுக்கும் தொடர்ந்து பயன்பட்டு வந்துட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் பேங்க்ஸ் வந்து பல கைட்லைன்ஸ் வழியா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் யூசிஃபரஸ் ஆக்ட், அதாவது கந்து வட்டி மீட்டர் வட்டி இருந்துட்டு இருந்த காலத்துல கோல்ட் லோனை சிம்பிளிஃபை ஆக்கி மக்கள் வந்து பேங்க்குக்கு அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட கைட்லைன்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணாங்க. பட் இப்போ வந்து இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிராஃப்ட் கைட்லைன்ஸ் ஆன் கோல்ட் லோன் 2025 படி அதுல இருக்கக்கூடிய பல சட்ட விதிகள் காமன் பீப்புளை அஃபெக்ட் பண்றது மட்டும் இல்லாம காமன் பீப்புள் பேங்க்ல போய் லோனுக்கு கோல்டை பிளெட்ஜ் பண்ணி
லோனை வாங்க முடியாத அளவுக்கு கைட்லைன்ஸ் இருக்குன்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த கைட்லைன்ஸை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இன்னைக்கு ரிவ்யூ பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலாக அந்த ரெக்கமெண்டேஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் லோன் வாங்குறவங்களுக்கு இப்போ வரக்கூடிய ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிராஃப்ட் கைட்லைன்ஸ் 2025 அப்ளை பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா ஸ்மால் டைம் பாரோவர்ஸ் 2 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்குறாங்க. அவங்களுக்கு இந்த கைட்லைன்ஸ் இருக்கக்கூடிய கோட்பாடுகள் அப்ளை பண்ணால் லிட்ரலாக அவங்களால லோன் வாங்க முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பல சீஃப் மினிஸ்டர்ஸும் இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிராஃப்ட் கைட்லைன்ஸ்க்கு பல லெட்டர் எழுதியிருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு. பட் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், சட்ட ரீதியாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கொண்டு வரக்கூடிய பாலிசி ஆகப்பட்டது ஃபிஸ்கல் பாலிசி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வரக்கூடிய பாலிசி ஆகப்பட்டது மானிட்டரி பாலிசி. ஸோ நிறைய பேர் என்ன கேட்டிருப்பீங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஏன் வந்து இதை மாற்றி அமைக்கக்கூடாது, இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ் வந்து அவங்களுக்கே சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும், சில அப்சர்வேஷன்ஸ் இருக்கும்போது இதை ஏன் மாற்றக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் மாற்ற முடியாது, ஃபினான்ஸ் மினிஸ்டரால் எதுவுமே செய்ய முடியாது. இதை மாற்றி அமைக்க வேண்டிய பவர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னருக்கு தான் உண்டு. அதனால தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ், அவங்க கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சில அப்சர்வேஷன்ஸ் இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ் ஆன் கோல்ட் லோன் மேலே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அந்த கைட்லைன்ஸை மாற்றி அமைக்கிறதுக்காக வெல்கம் பண்ணுறோம், அந்த வியூஸை வெல்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த கைட்லைன்ஸ் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம போய் பார்ப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கைட்லைன்ஸ் இருக்கக்கூடிய பல ப்ரொபோசல்ஸ்ல வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸை யாருக்கு அப்ளை பண்ணணும்னு கொண்டு வந்தாங்கன்னா, பேங்க்ஸ்க்கு மட்டும் இல்லாம நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், என்பிஎஃப்சிஸ்க்கும் இதை அப்ளை பண்ணணும்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரொபோசலை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ் வழியாக கொண்டு வரும் பொழுது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, டிரான்ஸ்பரண்டாகவும் பாரோவர் ஃப்ரெண்ட்லியும் நிறைய கைட்லைன்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஐ கோட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் கொண்டு வரும் பொழுது, தீஸ் ப்ரொபோசல்ஸ் எய்ம் டு மேக் த கோல்ட் லோன் ப்ராசஸ் மோர் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் பாரோவர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய 9 கைட்லைன்ஸ் என்னென்ன கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டிராஃப்ட் கைட்லைன்ஸ் ஃபார் கோல்ட் லோன்ஸ்ல 9 ப்ரொபோசல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொபோசல்ஸ். அந்த 9 ப்ரொபோசல்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, லோன் டு வேல்யூ ரேஷியோ கேப்ட் அட் 75%. இது வந்து முதல் கைட்லைன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கைட்லைன் ப்ரூஃப் ஆஃப் கோல்ட் ஓனர்ஷிப் ரிக்வயர்ட். மூணாவது borrowers to receive a gold purity certificate. நாலாவது only specific gold items eligible as collateral. அஞ்சாவது loan against silver now allowed. Limit on the quantity of gold coins and ornaments. ஏழாவது standardized gold valuation method. எட்டாவது detailed agreements mandatory. Timely release of gold collateral. இதில் இருக்கக்கூடிய ஒரு கைட்லைன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த லோன் டு வேல்யூ ரேஷியோ கேப்ட் அட் 75% அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள், பொதுமக்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்க்கறதுனால இந்த டேர்ம்ஸை வந்து கிளியரா தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா பொலிட்டிக்கல் வியூஸ் கொடுக்குறவங்க பல வியூஸ் வந்து இதை எதிர்த்தோ இல்லை சப்போர்ட் பண்ணியோ கொடுக்கலாம். பட் இதை டெக்னிக்கலா காமன் பீப்புள் ஒருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆட்டோ வாங்கணும்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கோல்டை பிளெட்ஜ் பண்ணியோ இல்லை அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோல்டை பிளெட்ஜ் பண்ணியோ, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வைஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்டன் டைம்ஸ் வந்து மஞ்ச கயிறை கூட போட்டு அவங்களுடைய தாலி கயிறை கூட கொடுத்து பிளெட்ஜ் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய கோல்ட் லோன்ஸை இப்போ சில கைட்லைன்ஸோட மாற்றி அமைக்கும் பொழுது இந்த கைட்லைன்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸை முழுமையாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதனால தான் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டாக இருந்தாலும் அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும். இதில் என்ன சொல்றாங்கன்னா, லோன் டு வேல்யூ எல்டிவி ரேஷியோ கேப்ட் அட் 75%. என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு கோல்டு எடுத்துன்னு போய் பேங்க்ல கொடுத்தீங்கன்னா 75,000 ரூபாய் தான் லோன் கொடுப்பாங்க. அந்த 25,000 ரூபாய் லோன் தரமாட்டாங்க. ஸோ 1 லட்சம் ரூபாய் கோல்டு நீங்க ஒரு சமயம் அதை வித்திருந்தீங்கன்னா அந்த கோல்டை 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். ஆனால்
அந்த 1,00,000 வர்த் ஆஃப் கோல்டை பேங்க்ல போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 75,000 தான் லோன் கிடைக்கும். அதுதான் எல்டிவி ரேஷியோ அப்படின்னு சொல்லி இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேங்கர்ஸ் வந்து கோல்டுக்கு வந்து 80% 85% கொடுக்கக்கூடிய காலம் உண்டு. ஆனால் இப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கோல்டு லோன்ஸ்க்கு ஒரு கேப் கொண்டு வராங்க. என்ன சொல்றாங்கன்னா 1,00,000 கோல்டு வச்சா 75,000 தான் தரணும், அதாவது 75% ஆஃப் த வேல்யூ தான் தரணும் அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நியூட்ரலிட்டி, அதாவது ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரணுன்றதுக்காக இந்த கேப் ஆகப்பட்டது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், அதாவது கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பேங்க்ஸ், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் மட்டும் இதுல வரல. ஈவன் என்பிஎஃப்சி கூட, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் கூட 75% கேப்ல தான் லோன் கொடுக்கணும்னு கிளியரா மேண்டேட் பண்ணிருக்காங்க இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ்ல. 75% லோன் தான் கொடுக்கணும்னு கிளியரா மேண்டேட் பண்ணிருக்காங்க இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ்ல. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங், ப்ரூஃப் ஆஃப் கோல்ட் ஓனர்ஷிப் ரிக்வயர்ட். நீங்க போயிட்டு அடகு வைக்கக்கூடிய, லோனுக்காக அடகு வைக்கக்கூடிய கோல்டுக்கு நீங்க ஒரு சமயம் நீங்க பேங்க்குக்கு போறீங்க, பேங்க்ல போயிட்டு அடகு வைக்கும் பொழுது அந்த கோல்டு வாங்கின இன்வாய்ஸை கம்பல்சரியா ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒரு சமயம் அந்த கோல்டோட இன்வாய்ஸோ பர்ச்சேஸ் ரிசிப்டோ இல்லைன்னா, வாங்குறதுக்கான ப்ரூஃப் இல்லைன்னா, இந்த ரூல்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒரு அஃபிடேவிட் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ராபபிளி அஃபிடேவிட்னு சொன்னா அந்த டிக்ளரேஷன் ஆகப்பட்டது நோட்டரி பப்ளிக் கிட்ட போயிட்டு சைன் வாங்கி நீங்க ஃபைல் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்பொழுது காமன் பீப்புள் பல பேர் வந்து கோல்டு வந்து இன்னரிட் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஃபார்மர் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் லேட் ஸ்ரீ அருண் ஜேட்லி அவர்கள் 2015 பட்ஜெட் பிரசன்ட் பண்ணும்பொழுது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கோல்டு ரிசர்வ் எவ்வளோ காமன் பீப்புள் கிட்ட இருக்குன்றத ஒரு அப்சர்வேஷனா கொடுத்திருந்தாரு பட்ஜெட்ல. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கிட்டத்தட்ட 25,000 டன், 22,000 25,000 டன் வரைக்கும் கோல்டு வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வச்சிருக்காங்க, அதனால கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ சொல்லும்பொழுது தான் அந்த டேட்டா எல்லாருக்குமே வியப்பு கொடுத்தது. காரணம் என்னன்னா 22,000 டன் கோல்டு வந்து நம்ம நாட்டில் இருக்கும் பொழுது பெரும்பாலான குடும்பங்கள் வந்து கோல்டு வாங்குறதுக்கு காரணமே செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக தான். அது என்ன செக்யூரிட்டினா, கஷ்டகாலம் வரும்பொழுதோ இல்ல தேவையானப்பையோ கோல்டை வித்து லிக்விடேட் பண்ணி வீட்டுடைய ரிக்குவயர்மெண்ட்ஸை கவனிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான், இல்ல பசங்களோட படிப்புக்காகவோ இல்ல தொழில் தொடங்குறதுக்காகவோ, உடல்நிலை சரியில்லாத பொழுது அந்த கோல்டை வித்து கூட உடம்பை பார்த்துக்கலாம், ஹெல்த்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பல பேர் கோல்டு வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஏன் கோல்டு எல்லாரும் வாங்குறாங்கன்னா லோன் கூட வாங்க முடியும் கோல்டுக்கு அகேன்ஸ்டாங்கிறது தான் பிரைமரி ரீசன். அப்படி இருக்கும் பொழுது இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இன்னரிட் பண்ண கோல்டுக்கு கூட இன்டைரக்டா பில் இருக்கணுங்கிறது வந்து பல பேர்கிட்ட அவங்க வச்சிருக்கக்கூடிய ஆர்னமெண்ட்ஸ்க்கோ இல்ல கோல்டு செயின் இல்ல வந்து கோல்டு ஜுவல்லரிக்கோ டெஃபினட்டா பில் இருக்க வாய்ப்பே கிடையாது. மேபி ரீசெண்டா கம்ப்யூட்டரைசேஷன் வந்ததுக்கு அப்புறம், டிஜிட்டைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் டிஜிட்டல் பில்ஸ் கொடுத்துருக்க வாய்ப்பு உண்டு. பட் ஆனால் பழைய கோல்டுக்கு டெஃபினட்டா பில் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது டிக்ளரேஷன் கொடுக்கணும், அஃபிடேவிட் கொடுக்கணும், நோட்டரி கிட்ட வந்து கொடுக்கணும், அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் ஏன் பேங்க் வந்து கொடுக்குறாங்கன்னா, ஃபியூச்சர்ல ஒரு சமயம் நீங்க வந்து லோன் கட்டாம போனாலோ இல்ல ஃபியூச்சர்ல வந்து கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்படின்னும் பொழுது இந்த இன்வாய்ஸை கேட்கறதும் அஃபிடேவிட் கேட்கறதும் பொதுமக்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. மூணாவது இம்பார்ட்டன்ட் கைட்லைன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, borrowers to receive a gold purity certificate. இது எதுக்காக இந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க? இன்ஃபேக்ட் ஜுவல்லர்ஸ் பண்ண வேண்டிய வேலையை பேங்கரை பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு இடையூறு தான். காரணம் என்னன்னா, கிளியரா அந்த கைட்லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, lender must give you a certificate of gold's purity value when you take a loan against gold. This certificate, e-certificate, will detail the carat purity, weight of the gold, any deduction like stones or other materials, and the assessed value of your collateral. So லோன் கொடுக்கும் பொழுது கோல்டு பியூரிட்டி சர்டிபிகேட்டும் கொடுக்கணும், பேங்கர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது இது வந்து எக்ஸ்ட்ரா பர்டன் வந்து பேங்க்குக்கு வந்து சேரும் பொழுது அவங்க லோன் ஒரு சமயம் கோல்டு வந்து பியூரிட்டி வந்து இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம பல பேர் வச்சிருக்கக்கூடிய கோல்டு வந்து கிராமத்தில் அந்த காலத்தில் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரி செஞ்சிருப்பாரு, இல்லாட்டி வந்து அங்கே இருக்கக்கூடிய கல்யாணத்தை பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கவங்க பண்ணியிருப்பாங்க. பியூரிட்டி வந்து இப்போ இருக்கக்கூடிய 22 கேரட்டோ 916 பியூரிட்டியோ இருக்க வாய்ப்பே கிடையாது. ஹால் மார்க் அப்படிங்கிறது பல சர்டிஃபிகேட்ஸ் இப்போ இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு 50 இயர்ஸ் முன்னாடியோ 40 இயர்ஸ் முன்னாடியோ 30 இயர்ஸ் முன்னாடியோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சர்டிஃபிகேட்டை பேங்க் வந்து பியூரிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து தான் நீங்கள் லோன் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது ஒரு சமயம் பியூரிட்டி இல்லாத கோல்டு இருந்தால்
அதை வந்து ஃபர்ஸ்ட் பேங்கர் வந்து எடுத்துப்பாங்களா? 22 கேரட் இல்லை, 916 கிடையாது, ஹால்மார்க் கிடையாதுன்னா பேங்கர் வந்து இந்த கைட்லைன்ஸ் படி கோல்டு பியூரிட்டி இல்லை பியூரிட்டி கம்மியாக இருக்குன்னு பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு எடுத்துக்கிட்டு லோன் தருவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் உண்டு. இந்த பியூரிட்டி சர்டிஃபிகேட் ஆகப்பட்டது ஒரு 15-20 வருஷம் 25 வருஷமா தான் இது வந்து எவால்வ் ஆயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது அதுக்கு முன்னாடி இருக்க கோல்டு வந்து பியூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களான்னு உண்டு. ரெண்டாவது, பேங்கர்ஸ்க்கும் இந்த பியூரிட்டி சர்டிஃபிகேட் வந்து லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ்க்கு தரணும்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அடிஷ்னல் ப்ரொசீஜர் ஆகும் பொழுது மேபி லோன் கூட கொடுக்காம போகலாம் காமன் பீப்புளுக்கு. அதனால இந்த கோல்டு பியூரிட்டி சர்டிஃபிகேட் ஆகப்பட்டது பேங்கர் வந்து கோல்டு பியூரிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ற பிசினஸ் கிடையாது. பேங்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கொலேட்ரல் தேவை. நீங்க இந்த கைட்லைன்ஸ் படி 75% தான் கொடுக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னும் பொழுது எந்த ரிஸ்க்குமே ஐடியா கிடையாது. அப்படின்னும் போது பேங்கர் வந்து கோல்டு பியூரிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய பிசினஸ்ல என்டர் ஆனா அப்ப கோல்டு பியூரிட்டியை செக் பண்ற டைம் தான் அதிகமா இருக்கும். அதனால லிக்விட் லோன்ஸை கொடுக்கறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். ஸோ இந்த கைட்லைன்ஸும் தகர்க்கணும் அப்படிங்கிறது தான் பல பேர் வந்து இப்போ அப்சர்வேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. 4வது இம்பார்ட்டன்ட் கைட்லைன், ஒன்லி ஸ்பெசிபிக் கோல்டு ஐட்டம்ஸ் எலிஜிபிள் ஆஸ் கொலேட்ரல். கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இருக்கலாம், கோல்டு காயின்ஸ் இருக்கலாம். ஸோ கோல்டு ஆர்னமெண்ட்ஸை பிளெட்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான், கோல்டு அசெட்ஸை பிளெட்ஜ் பண்ணலாங்கிறது தான் கோல்டு லோனோட ஸ்கீமா இருந்துட்டு இருந்தது. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா கோல்டு ஆர்னமெண்ட்ஸை பிளெட்ஜ் பண்ணலாம் இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ் படி. ரெண்டாவது, கோல்டு காயின்ஸ் பேங்க் கிட்ட இருந்து வாங்கியிருந்தால், அதாவது 22 கேரட் பியூரிட்டியோட வாங்கியிருந்தால், பேங்க் கிட்ட வாங்கியிருந்தால் அந்த கோல்டு காயின்ஸை பிளெட்ஜ் பண்ணலாம். அதுவும் முக்கியமா MMTC கோல்டு காயின்ஸ் அந்த வெயிட் செக் பண்ணி தான் எடுத்துப்பேன்னு சொல்லியிருக்காங்க. கோல்டு காயின்ஸ்க்கு கிளியரா வந்து ஒரு லிமிட்டும் செட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது கோல்டு ஆர்னமெண்ட்ஸை தான் எடுத்துப்பாங்க கோல்டு லோன்ஸ்க்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பட் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்லையும் வெயிட் போடும் பொழுது, வேல்யூ டிட்டர்மின் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸு, அதில் இருக்கக்கூடிய பல ஃபீச்சர்ஸை வந்து எடுத்துட்டு பியோர் அந்த கோல்டோட எக்ஸாக்ட் வெயிட்டுக்கு மட்டும்தான் லோன் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இந்த கைட்லைன் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எந்த கோல்டுக்கு லோன் தர மாட்டாங்க அப்படின்னா கிளியரா சொல்லியிருக்காங்க இந்த கைட்லைன்ஸ்ல, யூ கேனாட் யூஸ் ரா கோல்ட் ஆர் புல்லியன் ஆஸ் கொலேட்ரல் அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாங்க. ஸோ புல்லியனோ ரா கோல்டோ லோனு கொடுக்கப்படாது அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. அதுல இன்க்ளூடிங் கோல்டு பார்ஸ், இன்காட்ஸ், பிஸ்கெட்ஸ் ஆர் எனி அன்பினிஷ்ட் கோல்டு ஃபார்ம் இருந்தா லோனே கொடுக்கப்படாது அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் கோல்டு FTFs, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் will not be accepted for loan. In fact, Government of India 2015ல ஆனரபிள் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் லேட் ஸ்ரீ அருண் ஜேட்லி அவர்கள் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் படி சர்டிஃபிகேட் கொடுத்திருந்தார். அந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் சர்டிஃபிகேட் வந்து நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தாங்க. அது வாங்கும்பொழுது கோல்டுக்கு ஈக்குவலான சர்டிஃபிகேட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்ஸ் வந்து கேப் பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு லாபகரமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் கீழே கொடுத்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்ல கொடுத்து லோன் கேட்டால் பேங்க் லோன் கொடுப்பாங்களாங்கிறது கேள்விக்குறி தான். காரணம் என்னன்னா இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ் படி கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் மேலேயும் சில ஸ்பெஷல் காயின்ஸ் இஷ்யூட் பை பேங்க்ஸ், அதாவது MMTC காயின்ஸ் மேலேயும் தான் கொடுக்கப்படுமே தவிர நீங்க ஜுவல்லர்ஸ் கிட்ட போயிட்டு கோல்டு காயினை வாங்கி அந்த கோல்டு காயினை எடுத்துட்டு போயிட்டு நீங்க பேங்க்ல கொடுத்து கோல்டு லோன் கேட்டா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ்ல இன்டைரக்டா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஜுவல்லர் கிட்ட வாங்கக்கூடிய கோல்டு காயின்ஸை வாங்கி நீங்க சேர்த்து வச்சு எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்காதுங்கிறது தான் இன்டைரக்டா இந்த கைட்லைன்ஸ்ல கிளியரா குறிப்பிட்டிருக்கு. அப்ப எந்த கோல்டு காயின்ஸ்க்கு லோன் கிடைக்கும்? ஸ்பெஷல் கோல்டு காயின்ஸ் இஷ்யூட் பை த பேங்க், தட் டு MMTC கோல்டு காயின் 22 கேரட் கோல்டு காயினுக்கு மட்டும்தான் லோன் கிடைக்கும். அப்போ நிறைய பேர் கோல்டு காயின்ஸ் வச்சிருந்தீங்கன்னா லோன் கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ் பேஸ் பண்ணி. இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபார் கோல்டு லோன்ஸ்ல 5வது இம்பார்ட்டன்ட் கைட்லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லோன் அகெயின்ஸ்ட் சில்வர் நவ் அலவுட். ஸோ சில்வர் மேல லோன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் கோல்டு லோன் தான் சொல்றோம், நம்ம ஜென்ரலா வந்து சில்வர் லோனுங்கிறது இல்லாம இருந்தது. ஆனா இதுல புது ஃபீச்சர் என்னன்னா சில்வர் மேல லோன் கொடுக்க முடியும், கொலேட்டரலா பேங்க்ஸ் எடுத்துக்க முடியும். ஆனால் அந்த சில்வர் ஆகப்பட்டது 92.5% பியூரிட்டியோட இருக்கணும் அட்லீஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த கைட்லைன் சொல்றாங்க. அப்போ கோல்டு மாதிரி ரா சில்வர் லைக் சில்வர் பார்ஸ், புல்லியன் ஆர் ஸ்லாப்ஸ், சில்வர் பேக்டு ஃபினான்ஷியல் அசெட்ஸ் will not be eligible. ஸோ சில்வர் கூட யுட்டன்சில்ஸ் வந்து நீங்க லோன் கொண்டு போய் கொடுக்கலாம்,
இல்லாட்டி சில்வர் ஆர்னமெண்ட்ஸை கொடுக்கலாம், சில்வர் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு போய் நீங்க கொடுக்கலாமே தவிர சில்வர் பார்ஸ், புல்லியன்ஸ் ஆர் ஸ்லாப்ஸ், சில்வர் பேக்ட் ஃபினான்ஷியல் அசெட்ஸை கொடுத்து நீங்க லோன் வாங்க முடியாது சில்வருக்கு அகைன்ஸ்டா. ஸோ எப்படி வந்து கோல்டு பார்ஸும் புல்லியன்ஸும் கோல்டு எஃப்டிஎஃப்ஸும் அலௌடு கிடையாதோ, எப்படி அலௌடு கிடையாதோ சில்வருக்கும் அப்படி அலௌடு கிடையாது. ஆறாவது இம்பார்ட்டன்ட் கைட்லைன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோல்ட் லோன்ஸ் பொறுத்த வரைக்கும் லிமிட் ஆன் த குவான்டிட்டி ஆஃப் கோல்டு காயின்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ். இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு பாரோவர் எவ்வளோ வந்து ஒரு லெண்டர் பேங்க் கிட்ட போயிட்டு பிளெட்ஜ் பண்ண முடியும், அதுக்கும் வந்து லிமிட் குறிப்பிட்டிருக்காங்க இந்த கைட்லைன்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, borrower should not exceed 1 kilogram and the total weight of gold coins should not exceed 50 grams per borrower அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பாரோவர் பேங்க்ல போயிட்டு எந்த அளவுக்கு பிளெட்ஜ் பண்ண முடியும் கோல்டு லோன்ஸ்க்கோ இல்லை சில்வர் லோன்ஸ்க்கோனா கிளியரா சொல்லியிருக்காங்க. 1 கிலோகிராம் கோல்டும் 50 கிராம் கோல்டு காயின்ஸ் மட்டும்தான் அலௌடு. ஸோ இதை தாண்டி நீங்க வந்து வெயிட் வந்து அதிகமா கொடுத்து லோன்ஸ் வாங்க முடியாதுங்கிறது தான் இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ்ல கிளியரா சொல்லியிருக்காங்க. ஏழாவது இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க. என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, வேல்யூவேஷன் மெக்கானிசம் ஆஃப் கோல்டு. எப்படி வந்து கோல்டு வந்து வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ் வழியா குறிப்பிட்டிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாண்டர்ட் வேல்யூவேஷன் ஆஃப் கோல்டு எப்படி பண்ணணும்ன்றத கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பேங்க் இல்லை நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து லெண்ட் பண்றாங்களோ அவங்கெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் வேல்யூவேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணணும். கோல்டே வந்து 18 கேரட்டா இருந்தாலும் சரி, இல்லாட்டி வந்து 20 கேரட்டா இருந்தாலும் சரி, 22 கேரட் ரேட்ல தான் வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறத கிளியரா குறிப்பிட்டிருக்காங்க. இதுல கொஞ்சம் பியூரிட்டி கம்மியா இருக்க கோல்டுக்கு அதிக வேல்யூ கிடைச்சாலும் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இதுலயும் வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூவேஷன் மெத்தட் கொண்டு வரதுனால ஒரு சமயம் பியூரிட்டி கம்மியா இருந்தா பேங்கர் டெஃபினட்டா லோன் கொடுக்கறது சந்தேகம் தான். அப்படி பார்க்கும்போது சில்வருக்கு என்ன சொல்றாங்கன்னா, சில்வர் ஆர்னமெண்ட்ஸோ இல்லை சில்வர் யூட்டன்சில்ஸோ இல்லை சில்வர் ஐட்டம்ஸோ எடுத்து கொடுத்தீங்கன்னா 99.9% ஆஃப் பியூர் சில்வரோட வேல்யூவை அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சமயம் சில்வரோட பியூரிட்டி வந்து 92.5% இருந்தால் ஓகே, பட் 92.5% கீழே இருந்தால் டெஃபினட்டாக வந்து பேங்கர் வந்து லெண்ட் பண்ணுறது டவுட் தான் சில்வருக்கும் சேர்த்து. இந்த கைட்லைன் ஆகப்பட்டது கோல்டு பியூரிட்டி சர்டிஃபிகேட், ஸ்டாண்டர்ட் வேல்யூவேஷன் மெத்தடு, இதனால வந்து பேங்கரை லிட்ரலா ஒரு ஜுவல்லரா மாற்றக்கூடிய ஒரு ஸ்டெப்பாக தான் நம்மளால பார்க்க முடியுது. பேங்கர் பொறுத்த வரைக்கும் கோல்டு கொடுத்தா அந்த கோல்டுக்கு லோன் கொடுக்கறது தான் அவங்களுடைய பொறுப்பா இருந்துட்டு இருந்தது. ஆனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிராஃப்ட் கைட்லைன்ஸ் படி லிட்ரலா எல்லா பேங்கையுமே ஒரு ஜுவல்லரா மாற்றக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இப்போ வந்து இதுல குறிப்பிடப்பட்டிருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எட்டாவது இம்பார்ட்டன்ட் கைட்லைன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க கோல்டு லோன் பொறுத்த வரைக்கும், பேங்க்ஸ் வந்து டீடைல்டா லோன் அக்ரிமெண்ட்ஸை கொண்டு வரணும்னு. அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்க, என்ன பியூரிட்டி, ஒரு சமயம் பியூரிட்டி கம்மியாக இருந்து 22 கேரட் பியூரிட்டியோட வேல்யூ போட்டிருக்கீங்களா, சில்வர் பியூரிட்டி கம்மியாக இருந்து 99.9% ஆஃப் த பியூர் சில்வரோட வேல்யூ போட்டிருக்கீங்களா, இந்த மாதிரி பல கிளியர் டிஸ்கிரிப்ஷனோட லோன் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது டெஃபினட்டா டீடைல்டாக இருக்கிற அக்ரிமெண்ட்டை டிராஃப்ட் பண்ணும் பொழுது லோன் வாங்குறவங்களுக்கு இது கஷ்டம், லோன் கொடுக்குறவங்களுக்கு இது கஷ்டம்ன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதனால என்ன ஆகும்னா, பிரைவேட் லெண்டர்ஸ் தான் நாடி போவாங்க மக்கள். அதனால வந்து இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸை கண்டிப்பா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரீவிசிட் பண்ணும், ரிவ்யூ பண்ணும், மாற்றி அமைக்கணுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. 9வது இம்பார்ட்டன்ட் கைட்லைன் வந்து பாரோவருக்கு ஃபேவரபிளா இருக்கக்கூடிய கைட்லைன். பட் இதுல முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா, ஒரு சமயம் பாரோவர் வந்து மொத்தமா கோல்டு லோனை கட்டுறதுக்கு அப்புறம் எத்தனை நாளுக்குள்ள பேங்க் கோல்டை வந்து திருப்பி கொடுக்கணுங்கிற கிளியர் கைட்லைனை கொடுத்துருக்காங்க. அதாவது 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் டிராஃப்ட் கைட்லைன்ஸை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால பாரோவர் பொறுத்த வரைக்கும் லோனை கட்டி முடிச்ச உடனேயே கோல்டை பேங்க் இமீடியட்டா கொடுக்கக்கூடிய கைட்லைனும் உண்டு. இந்த கைட்லைனை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 8 கைட்லைனுமே 9வது கைட்லைனை தவிர, அதாவது பாரோவருக்கு லோன் கட்டி முடிச்ச உடனே கோல்டை திருப்பி கொடுத்தாகணும் 7 நாட்களுக்குள்ள, அப்படி கொடுக்கலனா கிட்டத்தட்ட 5000 ரூபாய் பர் டே ஃபைன் போடப்படும் சொல்லியிருக்கிறது வந்து டெஃபினட்டா பேங்கர்ஸ் கோல்டை திருப்பி கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கலனா ஃபைன் இருக்கிறதுனால பீனலைஸ் பண்ணப்படுவாங்க. ஸோ இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு கோல்ட் லோன்ல 9வது கைட்லைன் மட்டும்தான் பாரோவருக்கு வந்து ஃபேவரபிளா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மிச்சம் இருக்கக்கூடிய 8 டிராஃப்ட் கைட்லைன்ஸுமே பாரோவருக்கு வந்து ஃபேவரபிளா இல்லாதது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.
இதை சார்ந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு லெட்டர் எழுதியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டாலின் அவர்கள் லெட்டர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு டைரக்டா எழுதியிருக்கலாம். ஆனால் இதை ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்டா ஸ்கோர் பண்ணுன்றதுக்காக யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு இந்த அப்சர்வேஷன் அனுப்புறாங்க. காரணம் என்னன்னா, டெஃபினட்டா ஹானரபிள் சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் இது வந்து மானிட்டரி பாலிசி மேட்டர், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இதை அனுப்பணும்னு. பட் ஹவவர் இந்த மேட்டரை ரெப்ரசென்ட் பண்ணது யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட. யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் இந்த ஆர்பிஐ டிராஃப்ட் கைட்லைன்ஸை ரிவ்யூ பண்ணிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பல அப்சர்வேஷன்ஸை கொடுத்துருந்தாங்க. அந்த அப்சர்வேஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கிளியரா ஐ கோட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். டிராஃப்ட் டைரக்ஷன்ஸ் ஆன் லெண்டிங் அகெயின்ஸ்ட் gold collateral issued by the Reserve Bank of India have been examined by Department of Financial Services, Ministry of Finance, Government of India under the guidance of Union Minister for Finance and Corporate Affairs, Mrs. Nirmala Sitharaman. The Department of Financial Services has given suggestion to the Reserve Bank of India to ensure that the requirements of the small gold loan borrowers are not adversely affected. ரெண்டாவது, DFS has also stated that such guidelines will need time to implement at the field level, hence may be suitable for implementation from 1st January 2026 only. அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கொடுத்த அப்சர்வேஷன்ல ஸ்மால் டிக்கெட் borrowers below 2 lakhs may be excluded from the requirements of these proposed directions to ensure timely and speedy disbursement of loans for such small ticket borrowers. பை த வே, இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லலை. ஆனால் இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ்னால ஸ்மால் டிக்கெட் பாரோவர்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது, அதாவது 2 லட்சம் கீழே பாரோ பண்றவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறது தான் அவங்க வந்து அப்சர்வேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிஸ்கல் பாலிசி கொண்டு வரக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மானிட்டரி பாலிசி கொண்டு வரக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த அப்சர்வேஷனை கொடுத்துருக்காங்க. அதுவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், யார் கீழே பேங்க்ஸ் வருதோ, யார் கீழே என்பிஎஃப்சிஸ் ரெகுலேட் பண்ணப்படுதோ, அப்படி பார்க்கும் பொழுது இந்த அப்சர்வேஷன்ஸை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கன்சிடர் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இதை வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்களா 2026 வரைக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிராஃப்ட் கைட்லைன்ஸ் ஃபார் கோல்ட் லோன்ஸை வந்து கொண்டு வந்திருக்கும் பொழுது, இதனால மக்கள் பாதிக்கப்படும் பொழுது எதுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை தள்ளி போட சொல்றாங்க? கம்ப்ளீட்டா இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸை பொதுமக்களையும் காமன் பீப்புளையும் அஃபெக்ட் ஆகாம கொண்டு வரணுங்கிறது தான் அப்சர்வேஷனா இருக்கணும். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இன்னைக்கு 2 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கக்கூடியவங்க முத்ரா திட்டத்திலேயே கொடுக்குறாங்க கவர்மெண்ட். முத்ரா திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொலேட்டரல் இல்லாமல் லோன் கொடுக்குறாங்க பிஸ்னஸ்க்கு. அதே மாதிரி வித்யாலட்சுமி ஸ்கீம்லையும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்காக லோன் கொடுக்குறாங்க. அப்போ இந்த 2 லட்சங்கிறது ஸ்மால் டிக்கெட் பாரோவர் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டா வந்து ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு 10 லட்சமோ 15 லட்சமோ 20 லட்சம் கூட ஸ்மால் டிக்கெட் பாரோவர் தான். இந்த 2 லட்சத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸம்ஷன் நம்ம வெல்கம் பண்ணாலும் இந்த லிமிட் ஆகப்பட்டது டெஃபினட்டா என்ஹான்ஸ் பண்ணும். ஒரு சமயம் டிராஃப்ட் கைட்லைன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தா கூட, ஏன்னா இன்னைக்கு கோல்டு ரேட்ஸ் வந்து அதிகமாகிறதுனாலையும் வேல்யூவேஷன் அதனால ஏறுறதுனாலையும் பியூரிட்டி ஆஃப் த கோல்டு வந்து பல பேர் வந்து பியூர் கோல்டு வச்சிருக்கிறதுனாலையும் இந்த 3 ஆஸ்பெக்டும் ஃபேவரபிளா இருக்கிறதுனால ஸ்மால் டிக்கெட் பாரோவர்ஸ் வந்து 2 லட்சமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் ஸ்மால் டிக்கெட் பாரோவர்ஸ் மினிமம் 20 லட்சத்துக்கு ஏற்றணும் கவர்மெண்ட். ஸோ இந்த அப்சர்வேஷன் இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கொடுத்துருக்கிறது வெல்கம் சைன் தான். பட் இந்த லிமிட்டை என்ஹான்ஸ் பண்ண வேண்டியது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கடமை. அதனால we have to wait and watch என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எடுப்பாங்க வித் ரெஸ்பெக்ட் டு டிராஃப்ட் கைட்லைன்ஸ். அது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸும் இந்த ரிவ்யூ பண்ணணும்னு கொடுத்துருக்கக்கூடிய அப்சர்வேஷன் பேஸ் பண்ணி 2வது இம்ப்ளிமெண்டேஷன் டேட்டை 2026க்கு தள்ளணும் அப்படின்னும் பொழுது எதுக்கு 2026 அப்படிங்கிற அந்த கேள்வியும் உண்டு. ஏன் 2027 இருக்கக்கூடாது, ஏன் 2028 இருக்கக்கூடாது, ஏன் இப்போ இருக்கக்கூடாது, அந்த டேட்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஹவவர் இந்த ரிவ்யூ பண்ணி இந்த ஃபீட்பேக்கை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸும் பல ஸ்டேட் லீடர்ஸும் இது மேலே கொடுத்துருக்கக்கூடிய அப்சர்வேஷனும் டெஃபினட்டாக வெல்கம் சைன் தான். இது பொலிட்டிசைஸ் ஆனதுனால தான் குவிக்காக இந்த கைட்லைன்ஸை ரிவைஸ் பண்ணும் அப்படிங்கிற பாயிண்ட்டும் யூனியன் கவர்மெண்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் கொண்டு வந்தாங்க. அதனால எந்த பாலிசி வந்தாலுமே டெஃபினட்டா அது பொலிட்டிசைஸ் ஆனாதான் மக்களுக்கும் தெரிய வரும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பண்ணுவாங்க, இந்த கைட்லைன்ஸை ரிவைஸ் பண்ணுவாங்களான்னு. தேங்க்யூ.